வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக மனோஜோட கல்யாணம் முடிஞ்சாச்சு. அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர் இன்னமும் கொஞ்சம் கலக்கமாகவே இருக்க அவரை சக்திவேல் கன்வின்ஸ் பண்ணுறாரு. உங்கள் பேச்சை நம்பி தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக கோடீஸ்வரி ஆயிடுவேன்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன மனோஜ் சந்தேகம் உங்களுக்கு? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து 1 மணி நேரம் ஆக போகுது. அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்கு இப்ப நீங்க தான் அதிபதி அப்படின்னு சக்திவேல் சொல்ல மனோஜுக்கு ஓகேன்னு தான் இருக்கு. பணம் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு இப்படி இருக்காளேங்க சார் அப்படின்னு மனோஜ் சங்கடமா கேட்க, பப்பரப்பா மனோஜ், இப்போ உங்களுக்கு நடக்கிறது குரு பெயர்ச்சி. உங்க கிரக பலன்கள் எல்லாமே உங்களுக்காக 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுது. ஆமா, பணம் புகழ் எல்லாமே உங்களை தேடி தேடி வருது. நான் கூடவே தானே டிராவல் பண்ண போறேன். உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மிஸ்டர் சக்திவேல் சொல்லிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. மனோஜ் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு. இதோ வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. அவரு ஹலோன்னு பேசிக்கிட்டு அந்த பக்கமா போக மனோஜ் மட்டும் அங்க தனியா நிக்கிறாரு. விஜயா ஒரு இடத்துல சாமி கும்பிட்டுட்டு திரும்புறவங்க அங்க நிக்கிற மனோஜை பார்த்துடுறாங்க. உடனே பார்வதியை ரொம்ப ஆர்வமா கூப்பிட்டு, பார்வதி, உண்மையிலேயே இந்த சாமிக்கு ரொம்ப சக்தி அதிகம்தான் அப்படின்னு சொல்ல, எப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. அங்க பாரு மனோஜ இங்கேயே கூட்டிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷத்தோட சொல்ல, அதான் என்ன பார்வதியும் பாக்குறாங்க. உடனே விஜயா மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்வமா மனோஜ் கிட்ட போக, மனோஜ் ஐயையோ அப்படின்னு கூர்ந்து பாக்குறாரு. அம்மா அப்படின்னு அதிர்ச்சியா அவங்க கிட்ட வர்றாரு. ஏய், நான் இந்த கோவிலுக்கு வா வான்னு உன்னை கூப்பிட்டேன்ல, நீ இங்க வந்துட்ட அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க சொன்ன கோவில் இந்த கோவிலா அப்படிங்கிறாரு மனோஜ் அதிர்ச்சியோட. ஆமாண்டா, தெரியாமலா இங்க வந்த? டேய், எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட பாத்தியா அப்படின்னு விஜயா கேட்க, மனோஜ் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு, ஆமாம்மா, சர்ப்ரைஸ் தாங்கிறாரு. நல்ல வேலை நீ வரலையான்னு எனக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தது. நீயே வந்துட்ட. உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டி வச்சுக்கிறாரு மனோஜ். இன்னொரு பக்கம் கனகாவுக்கு சொன்ன மாதிரியே மொட்டை பாஸ் எஸ்கார்ட் டியூட்டி பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு வாகனத்துக்கிட்ட, நீ எங்க பார்த்துக்கிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனை தட்டு வாங்க போன தேவிகா, அர்ச்சனை தட்டு அது கூட ஒரு மாலை சாமிக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு வர்றவங்க மொட்டை பாஸ் கிட்ட வந்து, மாப்பிள்ளை எங்கன்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு அவரு. அப்போ கனகா, ஹை நெருப்பு அப்படின்னு அங்க எரிஞ்சிட்டு இருக்க சிட்டிங்க கிட்ட வர, ஏய் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு ஓடி வந்து அவங்க கையை தடுத்து பிடிக்கிறாரு மொட்டை பாஸ். போலான்னு அவர் கூப்பிட, அப்ப நீ எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு, நீ எனக்கு ஜூஸே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க கனகா. என்ன ஜூஸ் வாங்கிட்டு வர்றதா? என்ன ஜூஸ் கடைக்காரனாவே மாத்திட்டியா? வாங்கி தரேன், ஆனா வீட்டுக்கு போனதும் வாங்கி தரேன் அப்படின்னு கடுப்பை மறைச்சிட்டு சொல்றாரு மொட்டை பாஸ். மனோஜ் அங்க பாத்துக்கிட்டு இருக்க விஜயா உடனே கையை சுரண்டி, ஏண்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. அவரு உடனே பதறி போறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரு பதட்டமா கேட்க, உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன்ன அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அப்படின்னு சின்ன ரிலீஃபோட, முடிஞ்சிருச்சுங்கிறாரு மனோஜ். சரி வா, வந்து சாமி கும்பிடு வா அப்படின்னு விஜயா மனோஜை கூட்டிக்கிட்டு போறாங்க. இங்க மொட்டை பாஸோட தோலை சுரண்டி, டைம் ஆச்சு ஜூஸ் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க கனகா. எப்போ வாங்கி தருவ? அப்ப நான் நெருப்ப தொடுவேன் அப்படின்னு கனகா ஒரு சிட்டி எடுக்க போக அவங்க அம்மா அங்க வர்றாங்க. தம்பி நெருப்புல கை வைக்க போறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்கன்னு அதிர்ச்சியோட சொல்றாங்க தேவிகா. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் பாருங்க மேடம் அப்படிங்கிற மொட்டை பாஸ் அவங்க போனதும் பயங்கர கடுப்போட, எனக்கு இதுதான் வேலை அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு அப்படின்னு அரிச்சுக்கிட்டே இருக்காங்க கனகா. மனோஜ் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவா திரும்புறாரு. ரொம்பவே வருத்தமா இருக்காரு. கொஞ்சம் தள்ளி சக்திவேல் இன்னும் போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு. மனோஜை தேடிக்கிட்டே வந்த தேவிகா அப்படியே அவர் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, மாப்பிள்ள அப்படின்னு கையை நீட்டி கூப்பிட மனோஜ் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. தேவிகாவும் பின்னாடி நிக்கிறவங்கள பார்த்து திகைச்சு போறாங்க. அப்ப மனோஜோட 2 பக்கமும் 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஒருத்தர் விஜயா, இன்னொருத்தங்க பார்வதி. தேவிகா குழப்பமும் திகைப்புமா பார்த்துட்டு இருக்க விஜயாவும் அவங்கள பார்த்துட்டு, ஏய் யாரா அவங்க, உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க
அப்படின்னு கேட்க அது அது வந்துமா அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க. பேசி முடிச்சிட்டு வர்ற சக்திவேல் அப்புறப்பா மனோஜ் அப்படின்னுட்டு வர்றாரு. இப்போ தேவிகாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களோட மாப்பிள்ள இவர் தான் அப்படின்னு மனோஜ் கையை காட்டிட்டு விஜயா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நீங்க அந்த ஜோசியர் தானே அப்படின்னு விஜயா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஆமா, இவருக்கு தான் கல்யாணங்கிறாரு மனோஜ். அவரு டென்ஷனோட மனோஜை முறைச்சிட்டு இருக்க. தேவிகாவும் முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. விஜயா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த மனோஜ் அம்மா அம்மா அப்படின்னு ஜாட காட்டிட்டு இருக்காரு. அவங்க இன்னுமே புரியாம பாக்க ஆன்ட்டி இவங்க தான் எங்க அம்மா நர்றாரு பழிச்சுன்னு. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. வணக்கங்கன்னு சொல்ல விஜயாவும் வணக்கம்னு சொல்றாங்க. இன்னமுமே அவர் முறைச்சுக்கிட்டே இருக்க மனோஜ் அவரை பார்த்து ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு கும்பிட போடுறாரு. டேய் இவரோட கல்யாணத்துக்கு தான் வந்தியா அப்படின்னு விஜயா கேட்க. ஆமாங்கம்மா எனக்கு தான் கல்யாணங்கிறாரு அவரு. தேவிகா ஒன்றும் புரியாம குழம்பி போய் எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. கனகா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு குடுகுடுன்னு ஓட முட்டைபாசம் கூடவே ஓடி வர்றாரு. இருன்னு கூப்பிட்டுக்கிட்டே. அவங்க நெருப்பத்தோட போக இருமா இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல தொடுவேன் அவங்க அது மேல கொண்டு போய் கைய வைக்க கைய பிடிச்சிக்கிறாரு. தொடக்கூடாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவரு கைய பிடிச்சி அவங்கள திருப்ப கனகா அங்கிருந்து மனோஜை பார்த்துடுறாங்க. ஹை ஹஸ்பண்ட் கிட்ட போறேன் அப்படின்னு அவங்க அங்கிருந்து ஓட ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சுட்டு பின்னாடியே போறாரு மொட்டை பாஸ். நேரா ஓடி வர்ற கனகா ஹஸ்பண்ட் எங்க போற நம்ம கடைக்கு போலான்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க கனகா. விஜயா இப்ப பயங்கர அதிர்ச்சியா என்னது என்ன அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கனகாவோட கையை பிடிச்சிட்டு இருக்க மனோஜ் அப்படியே அவங்க அம்மாட்ட திரும்பி நான் சொன்னேன்ல அந்த மனநிலை சரியில்லாத பொண்ணு அது இவங்க தான் அப்படின்னு சொல்ல விஜயா ஓஹோ அப்படிங்கிறாரு. சக்திவேல் இவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு பாவம்மா அவளுக்கு சரியா புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓஹோ அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. பாவம்ல அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க. வா ஹஸ்பண்டு நாம போகலாம் வா அப்படின்னு கனகா கைய பிடிச்சி இழுக்க உன் ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு பாரு அப்படின்னு சக்திவேல் கையில பிடிச்சி கனகா கைய கொடுத்துடுறாரு. தேவிகா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. அட பாவி அப்படின்னு மொட்டை பாஸ் பார்த்துட்டு இருக்க. இவரு சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியும் முறைப்புமா மனோஜை பாக்குறாரு. இதெல்லாம் கண்டுக்காத கனகா ஓ கேம் மாறிடுச்சா அப்ப நீ இல்லையா அப்படிங்கிறவங்க நீ தான் ஹஸ்பண்டா அப்படின்னு சக்திவேல கேட்க அவரை அதிர்ச்சியோட வாயை திறந்துக்கிட்டு ஆ அப்படின்னு தலையாட்டி வைக்கிறாரு. வாயை மூடு அப்படின்னு அவங்க வாயை மூடி விட எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்காங்க. தேவிகா ரொம்ப குழப்பமும் அதிர்ச்சியுமா நிக்கிறாங்க. விஜயா ஒரு பக்கம் அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ஒரு வழியா சுதாரிக்கிற விஜயா இந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் தான் சொன்னேன் இல்லம்மா நம்ம சக்திவேல் சாருக்கும் இவங்களுக்கு தாம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவிகா எதுவும் சொல்லலைன்னாலும் செம்ம அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அட பாவின்னு புலம்பிட்டு இருக்காரு மொட்டை பாஸ். ஓ இந்த கல்யாணத்துக்கு தான் நீ மாப்பிள்ளை தோழனா வந்தியா அப்படின்னு விஜயா கேட்க ஆமாம்மாங்கிறாரு மனோஜ். அம்மா நீங்க கிளம்புங்க நான் கூட இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரிடா சீக்கிரம் வந்துரு என்ன அப்படின்னு மனோஜ் கையை தட்டி கொடுத்துட்டு சரிங்க வரேன் அப்படின்னு தேவிகாவுக்கு விஜயா ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாங்க. பார்வதியும் சிரிப்போட லைட்டா தலையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அங்கேருந்து போனதும் மனோஜ் எக்ஸ்கியூஸ் கேட்குற விதமா ஆன்ட்டி அது வந்துங்கிறாரு. முதல்ல சாமியை கும்பிடலாம் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தேவிகா சொல்ல மனோஜ் கனகாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியோட அங்கேயே நின்றுட்டு இருக்க. நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க இன்னும் நிறைய பாப்பீங்க வாங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு. விஜயாவும் பார்வதியும் வெளியே வர்றாங்க. வாசல்ல இருக்க செருப்பு போட்டுக்கிட்டே திரும்புற விஜயா பார்வதி மனோஜோட இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கணும்னு நினைச்சேன் கரெக்டா அவனும் வந்துட்டான். இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. சீக்கிரமாவே அவன் கல்யாணம் நடந்துரும் வா போலாம் அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதியும் சிரிப்போட தலையாட்டிக்கிட்டே போறாங்க. ஐயர்கிட்ட கொண்டு வந்து மாலையை கொடுக்க இந்தாங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க அப்படின்னு அவர் மாலையை கொடுக்க மனோஜ் அதை கையில வாங்குறாரு. ஒரு மாலையை அவரு கனகாவோட கழுத்துல போட இன்னொரு மாலையை கனகா கையில கொடுக்குறாங்க. கனகா மாலையை மாப்பிள்ள கழுத்துல போடுன்னு தேவிகா சொல்ல பாவம் அந்த பொண்ணு டக்குன்னு சக்திவேல் பக்கம் திரும்புறாங்க. இவர் தான் உன் ஹஸ்பண்ட் இவருக்கு போடுன்றாங்க அவங்க அம்மா. அப்போ இவர் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இல்ல இவர் தான் உன் ஹஸ்பண்ட்ங்கிறாங்க தேவிகா. சரி அப்படின்னு தலையாட்டிட்டு அந்த பொண்ணு போட்டு விடுறாங்க. குட் கேர்ள்ன்றாங்க அவங்க அம்மா. கோவில்ல பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு நேரா தேவிகா வீட்டுக்கு தான் வர்றாங்க. சக்திவேல் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. குறுக்கை நறுக்கை நடுக்கிறவரு உட்கார்ந்துருக்க மனோஜ் கிட்ட வந்து
நான் நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு தான் கணிச்சு சொல்லி இருக்கிறேன். ஆனா நீங்க எனக்கே ட்விஸ்ட் வச்சீங்க பாத்தீங்களா அப்படின்னு தாங்க முடியாம பொறுமைக்கிட்டு இருக்காரு அவரு. கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்த மொட்டை பாஸ் பக்கத்துல வந்து நீங்க இத கணிக்கவே இல்ல பாத்தீங்களாங்கிறாரு. சக்திவேல் பயங்கர டென்ஷனோட அவரையும் முறைக்கிறாரு. இவ்வளவு நாளா சக்திவேல் கிட்ட தான் மனோஜ் மாட்டிக்கிட்டாரு, பாவம் நினைச்சோம். இல்ல இல்ல, இப்ப நல்லா தெரியுது மனோஜ் கிட்ட தான் அந்த மனுஷன் வசமா மாட்டிக்கிட்டாருன்னு. இங்க பாருங்க பப்பரப்பா மனோஜ், உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்படி என்ன மாப்பிள்ளன்னு சொல்லுவீங்க? அது தப்பு இல்லையா? என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு அவரு கோபமும் வருத்தமா கேட்டுட்டு இருக்காரு. என்னங்க சார் நடந்தது, நீங்களே கூட நின்று பார்த்தீங்கல்ல. கோவில்ல அம்மா திடீர்னு என்ன பார்த்துட்டாங்க. கூடவே கனகா வேற இருக்கா, ஆன்ட்டியும் இருக்காங்க. நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? அந்த நேரத்துல நான் என்ன சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியல. அதனாலதான் வேற வழி தெரியாம நான் உங்களை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன். சாரி சாருங்கிறாரு மனோஜ். ஏங்க உங்க ஃப்ரெண்டு இருந்தாருல்ல, அவரை மாப்பிள்ளன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சக்திவேல் கேட்க, சார் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவங்க அம்மாவுக்கு தெரியுங்க சார் அப்படின்னு மொட்டை பாஸ் வந்து நிற்க, சார் அந்த நேரத்தில் எனக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லைங்க சார். உண்மை தெரிஞ்சிருந்தா எங்க அம்மா பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது சரி மாப்பிள்ள, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தேவிகா கேட்குறாங்க. ஆன்ட்டி அதுக்கு ஒரு டைம் வரும். டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கனகா இப்ப இருக்கிற நிலைமையில எங்க அம்மா கண்டிப்பா அவளை மருமகளா ஏத்துக்கவும் மாட்டாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் மட்டும் அப்படி சொல்லி தப்பிக்காம இருந்திருந்தேன், இந்நேரம் எங்க அம்மா வீட்லயே கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பாங்க. என்னால இங்க வந்திருக்கவே முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, தேவிகா அநியாயத்துக்கும் நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ள உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு நீ என்னைய மாப்பிள்ளையாக்குனா எப்படிங்க அப்படின்னு சக்திவேல் அழாத குறையா கேட்குறாரு. சார் நெஜம் மாப்பிள்ளை இல்லையே, சும்மா போலி மாப்பிள்ளை தானே அப்படின்னு மொட்டை பாஸ் சமாதானம் சொல்றாரு. சக்திவேல் சார் விடுங்க, என்ன பண்றது, இது நீங்க காட்டின வழிதானே. இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். அதனால இதை தப்பா எடுத்துக்காதீங்க. வேற வழி இல்லாம தானே மாப்பிள்ளை உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தேவிகா சொல்ல, கொஞ்சமா சமாதானம் ஆகுற சக்திவேல், சரி நடக்கணும்னு கட்டத்துல இருந்திருக்கு, வேற என்ன செய்ய, அடுத்து நடக்க வேண்டியதை பாப்போங்கிறாரு அவரு. அடுத்து என்ன நடக்கணும், அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, இன்னும் சாங்கியமெல்லாம் இருக்கே மாப்பிள்ளங்கிறாங்க தேவிகா. மனோஜ் படார்னு திரும்பி பார்க்க, இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கதான் தங்கணும் அப்படின்னு தேவிகா சொல்ல, நான் இங்கே தங்கணுமா, எதுக்குன்னு அலறாரு அவரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மறுபடி இன்னைக்கு பொண்ணு வீட்டில தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். ஜோசியர் கூட நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காருன்றாங்க தேவிகா. ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படின்னு மனோஜ் எழுந்து அந்த பக்கமா வேகமா போறாரு. ப்ரோ இரு ப்ரோ, ஏன் வேண்டாங்கிற, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது தானே அப்படின்னு மொட்டபா சொல்றாரு. மாப்பிள்ள இதெல்லாம் நானே பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு அப்படின்னு தேவிகா சொல்ல, மேடம் உங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம், உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. மாப்பிள்ள கனகாவுக்கு கல்யாணம் ஆகி முழுசா குடும்ப வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மனநிலை சரியாகும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு அப்படின்னு தேவிகா சொல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு மட்டும் எதுவும் வேணாங்கிறாரு மனோஜ். ஏன் மாப்பிள்ள அப்படின்னு தேவிகா கேட்க, அம்மா வேற என்ன கோவில்ல பார்த்துட்டு போயிட்டாங்க, அதனால நான் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க என்ன சந்தேகப்படுவாங்க. அதோட கொஞ்ச நாளைக்கு நான் இங்க நைட்ல வந்து தங்குறது ரொம்ப கஷ்டம், நான் பகல்ல ஏதாவது ஒரு டைம்ல வர்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன மாப்பிள்ள சாந்தி முகூர்த்தம் ராத்திரியில தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தேவிகா சொல்ல, இல்ல ஆண்டி என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மனோஜ் கெஞ்சலா சொல்றாரு. சரி இன்னைக்கு வரலன்னா பரவாயில்ல, இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள்ல சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும் அப்படின்றாங்க தேவிகா. இல்ல ஆண்டி நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல மாப்பிள்ள நான் சொல்றத அப்படின்னு தேவிகாவும் விடாம சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சக்திவேலை பாக்குறாங்க. அதான் அவர் சொல்றாருல்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், நானே ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல யோசிக்கிறாங்க கனகா அம்மா. சரிங்க அப்படியே பண்ணிக்கலான்னு ஒத்துக்கிறாங்க அவங்க. மனோஜ் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, ஆண்டி நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க,
நீங்க எனக்கு தர்றதா சொன்ன அந்த 10 லட்சம் எப்ப தருவீங்கன்னு கேக்குறாரு மனோஜ். இன்னைக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம், அப்படியே கொடுத்தாலும் இவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வர்ற ஐடியாவிலேயே இல்ல, அதனால பணத்தை உடனே கொடுக்க கூடாது அப்படின்னு தேவிகா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. இல்ல மாப்பிள்ள, நான் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அது ஆடிட்டரோட கன்சர்ன்ல தான் கொடுக்கணும். அவர் ஊர்ல இல்ல, வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவர் வந்த உடனேயே அவர்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு தேவிகா சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு மனோஜ். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவரு சீக்கிரம் வந்துருவாரான்னு கேட்க வந்துருவாருன்றாங்க தேவிகா. சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேங்கிற மனோஜ். சரி வாங்க போலாம் அப்படின்னு மொட்டைபாசையும் சக்திவேலையும் கூப்பிட்டுட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் அப்படின்னு நடக்கிறாங்க. அப்போ கனகா இங்க இருந்த ஓடி வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு அவர் கையை பிடிச்சிட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க. ஏய் கனகா அப்படின்னு அவங்க அம்மா பக்கத்துல வர, ஏய் ஹஸ்பண்ட், நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனி நீ என் கூட தான் இருக்கணும் அம்மா சொன்னாங்கன்றாங்க கனகா. மொட்டை பாஸ் உடனே சக்திவேல் கிட்ட திரும்பி இப்பவே நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனோஜ் தேவிகா ஒரு பார்வை பார்த்துட்டு, கனகா உனக்காக கடையில் ஒரு புது ஃப்ரிட்ஜ் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதை வாங்கி வச்சுட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே கனகா அப்படியா அதில் ஒரு ஆப்பிள் ஜூஸும் வாங்கி வச்சிடுறியா அப்படின்னு கேட்க ஓகே ஓகே வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கனகாவோட கையை எடுத்து விட பார்க்குறாரு. நாம 2 பேரும் அதில் உட்காந்துக்கிட்டே ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கனகா சொல்ல உட்காந்துக்கலாம் வாங்கி வச்சிடுறேன்னு மனோஜ் சொல்ல அவங்களே கையை விட்டுட்டு ஓகே பை அப்படிங்கிற கனகா அந்த பக்கம் போய் அம்மாவோட கழுத்தை கட்டிட்டு நிக்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் வரேன்னு மனோஜ் சொல்ல சரிங்க மாப்பிள்ள, இனிமே இதுதான் உங்களோட வீடு, அதை மறக்க வேண்டாம், இனிமே இங்க உங்களுக்குன்னு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு தேவிகா சொல்ல அதெல்லாம் அவரு மறக்க மாட்டாரு, ஞாபகப்படுத்ததான் நாங்க இருக்கோம்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோடய சொல்றாரு சக்திவேல். அவரு மனோஜ் முன்னாடி வந்து வெறப்பா நின்னு போலான்னு சொல்ல மனோஜும் கொஞ்சம் பயந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. 3 பேரும் போயிட்டு இருக்க கனகா தலையை நீட்டி பாய்ங்கிறாங்க. வீட்டுல மீனா அண்ணாமலைக்கு இந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு கொண்டு வந்து நீட்டிட்டு அவரு வாங்கினதும் மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குன்னு கேக்குறாங்க. வீட்டுல யாரும் இல்லம்மா, தனியா உட்காந்து சாப்பிடணும்னு தோணல, சரி அப்புறம் வேணும்னா பாத்துக்கலாங்கிறாரு அண்ணாமலை. சீக்கிரமா வரணும்னு நினைச்சேன் மாமா, ஆனா வேலை முடிய லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா கொஞ்சம் சங்கடமா சொல்றாங்க. அதனால என்னம்மா பரவாயில்லங்கிறாரு அவரு. மீனா கிச்சன் பக்கம் போலான்னு திரும்ப மனோஜ் அப்படியே உள்ளர வர்றாரு. அதே பட்டி வேட்டி நெத்தியில போட்டுன்னு அவரு உள்ளர வர அங்க இருந்து வர்ற முத்து வாங்க மாப்பிள்ளங்கிறாரு. மனோஜ் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்க, சாரி மாப்பிள்ளை தோழன், என்னடா எங்கேயோ பெரிய விசேஷத்தை முடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏய் முத்து, ஏண்டா வந்ததும் வராததுமா அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. முத்து மனோஜை விட்டுட்டு, அப்பா அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன்ப்பா, இவன் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதா பேச்சு ஓடிச்சில்லப்பா, அதான்ப்பா அந்த கோடீஸ்வரங்க வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு நிறைய சொத்து வரும்னு சொன்னானே அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலையை ஞாபகப்படுத்திக்கிட்டு ஆமாங்கிறாரு. இவன் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அண்ணாமலை கேட்க அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படியா, யார் மாப்பிள்ளன்னு அவர் கேட்க நம்ம மனோஜ் அப்படிங்கிற முத்து அப்படியே திரும்ப அங்க விஜயா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற மனோஜ் அலண்டு போய் அம்மா நான் இல்லம்மா மாப்பிள்ள அப்படின்னு கத்துறாரு. முத்துவும் உடனே ஏய் நான் சொல்றதுக்குள்ள நீ ஏண்டா பதற, மாப்பிள்ள நம்ம மனோஜ் ஃப்ரெண்டு தானே சொல்ல வந்தேன்பா அப்படின்னு முத்து முடிக்க கொஞ்சம் அப்பா அப்படின்னு நிக்கிறாரு மனோஜ். விஜயா எல்லாரையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா காலையில மீனா ஒரு கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனல்லப்பா, அது அந்த கல்யாணம் தான்ப்பா, இவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கதான் இருந்தாப்ல, அவர் தான் சொன்னாரு அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரவியும் ஸ்ருதியும் உள்ளர வர்றாங்க. ஏண்டா மனோஜ், அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆமாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல விஜயாவும் வந்து நின்னு, ஏங்க நானும் பார்வதியும் ஒரு கோவில் வேண்டுதலுக்காக போறோம்னு சொன்னேன்ல, அங்க வச்சுதான் அந்த புது மாப்பிள்ளைய நாங்க பார்த்தோம், மனோஜ் அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா வந்திருந்தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப காலையில கல்யாணத்துக்கு போறேன்னு கிளம்பி போனானே
அது அந்த கல்யாணத்துக்கு தானான்னு கேக்குறாரு அண்ணாமலை. நாங்க கூட அந்த மேரேஜுக்கு தான்ப்பா கேட்டரிங்க்கு போயிருந்தோம், ஆனா உன்னை அங்க பார்க்கவே இல்லையேடா அப்படிங்கிறாரு ரவி. அது நான் ஒரு டீலரை பார்த்துட்டு லேட்டா தான் வந்தேங்கிறாரு மனோஜ். பரவாயில்லையே, அந்த பொண்ணை உங்க ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணி இருக்காருனா அவர் ரொம்ப பிராட் மைண்டட் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு மனோஜ் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உனக்கு கூட இப்படிலாம் ஃப்ரெண்டு இருக்காங்களாடா, ஆச்சரியமா தான் இருக்குங்கிறாரு ரவி. நல்ல வேலைடா, அந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற முத்து அப்பா கிட்ட திரும்பி, ஆமாப்பா அந்த பொண்ணு அவங்க அம்மா எல்லாரும் நல்லவங்களா தான்ப்பா இருக்காங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, குழந்தை மாதிரி நடந்துக்குதுப்பா. இவங்கிட்ட எல்லாம் மாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அது கதி என்ன ஆகுறதுங்கிறாரு முத்து. உடனே விஜயா கோவத்தோட, டேய் என் பையனுக்கு எதுக்குடா நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவன் படிப்புக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணாதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் திருதிருன்னு முழிச்சிட்டே நிக்கிறாரு. விஜயா அண்ணாமலை கூப்பிட, அப்படின்னு பார்க்க அந்த பொண்ணை சொத்துக்காக எப்படியாவது மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு. நல்ல வேலை நீ அதுக்கு சம்மதிக்கல, இந்த ஒரு தடவையாவது நீ கரெக்டா செஞ்சிருக்கங்கிறாரு அண்ணாமலை. மாப்பிள்ள மனோஜை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பத்தியும் அவங்களோட லைஃபை பத்தியும் எல்லாரும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க அவர் ஐயோன்னு நின்றுட்டு இருக்காரு. மாமா அந்த பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, நல்லது நடந்தா சரிதானேம்மா அப்படிங்கிற அண்ணாமலை. என்னப்பா மனோஜ், ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. மனோஜ் திடுக்குன்னு பார்த்துட்டு அப்படின்னு மெதுவா தலையாட்டுறாரு. கோர்ட்ல கேஸ் முடிஞ்சாதான் உனக்கு அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணா எங்க எல்லாரையும் ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது அது வந்துப்பா அப்படின்னு மனோஜ் தடுமாறிட்டு இருக்காரு. என்னடா வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கிற, என்னடா ஏதாவது பிரச்சனையான்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், இன்னும் 2 நாளையில கன்ஃபார்மா கைக்கு வந்துரும்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எல்லாரும் ஏதோ திருத்துருன்னு மனோஜையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ 5 லட்சம் தானே, நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா 5 கோடி மாதிரியே தான் இருக்குது, அந்த பணத்துக்காக தான்ப்பா நான் மாப்பிள்ளையா அப்படின்னு மனோஜ் நிறுத்துறாரு. மாப்பிள்ளையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, டேய் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அதான்ப்பா மாப்பிள்ள தோழனா போறேன்னு சொன்னேனே, அதுக்காக தான்ப்பாங்கிறாரு மனோஜ். ஆஹா அப்படின்னு அவர் பார்க்க, விஜயாவும் ஓ அப்படின்னு ரிலாக்ஸ்டா பாக்குறாங்க. அப்பா கண்டிப்பா பணம் கைக்கு வந்துரும்பா, அப்புறம் ரோஹிணி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எல்லாருமே மனோஜையே தான் குறுகுறுன்னு பாக்குறாங்க. நாம 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா எந்த பேப்பர்ல வேணாலும் அவ கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, நாம கோர்ட்டுக்கு போக வேண்டியதே இல்ல, அவ்வளவு நெருக்கடியில இருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆனா ரோஹிணி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல மாமா அப்படிங்கிறாங்க மீனா. ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சீர்றாங்க விஜயா. என் பிள்ளைக்கு நல்லது நடந்தா உனக்கு பொறுக்காதே அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை, ரோஹிணியோட இந்த திடீர் மாற்றம் புதுசா இருக்கேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்றாங்க மீனா. புதுசோ பழசோ எது எப்படியோ இருக்கட்டும், ஏய் மனோஜனை கூப்பிட அப்படின்னு திரும்புறாரு. இன்னும் 2 நாளையில பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடு, அவ மூஞ்சில அந்த பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவகிட்ட இருந்த டைவர்ஸ் வாங்கணும், தலைவலி முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நல்ல பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல இருந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க விஜயா. இதோ பாரு விஜயா, இந்த விஷயத்திலேயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும், மனோஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ண இவனை புரிஞ்சுக்கிற மாதிரி 2 பேரும் ஒத்து போற மாதிரி ஒரு பொண்ணை பாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணை தேடி அலையிற மாதிரி இல்ல, ஏதோ பணக்காரங்களையா தேடி போற மாதிரி இருக்குங்கிறாரு அண்ணாமலை. விஜயா முகம் சுண்டி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னப்பா சந்தேகம், அம்மா அப்படிதானேப்பா தேடுவாங்க, அவங்க சொத்தை வச்சு தானே முடிவே பண்ணுவாங்க பொண்ணு இல்லம்மா அப்படின்னு அலட்டிக்காம கேக்குறாரு முத்து. அப்படின்னு விஜயா அவரை முறைன்னு முறைக்கிறாங்க. அம்மா லாஸ்ட் டைம் இப்படிதான் பணக்கார பொண்ணா பாக்குறேன்னு ரோஹிணிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிறாரு ரவி. டேய் இந்த தடவை நான் அப்படிலாம் ஏமாந்துட மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா ஆன்ட்டி ரோஹிணி கிட்ட இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க, பொண்ணு வீட்டு பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிட்டு தான் மேரேஜுக்கே ஓகே சொல்லுவாங்க இல்ல ஆன்ட்டி
அப்படின்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஸ்ருதி கேட்க, இவ பாரு சிரிச்சுக்கிட்டே நம்மளை எவ்வளவு தூரம் கலாய்க்கிறான்னு விஜயா கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஸ்ருதி சிரிக்க அதை பார்த்து ரவி, முத்து, மீனான்னு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜயா பயங்கர கடுப்போட அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மண்டே ப்ரோமோவில் மனோஜ் ஷோரூம்ல உட்காந்துருக்க ஜீவா, பாஸ் பாஸ் உங்க ஒய்ஃப் வர்றாங்க பாஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. ரோஹிணியா அப்படின்னு மனோஜ் கேட்க, யோ உன்னோட பழைய ஒய்ஃப் இல்லையா, புது ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கனகா அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல படார்னு எழுந்து நிற்கிறாரு மனோஜ். வர்ற கனகா ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு மனோஜ் பக்கத்துல வர, ஹாய் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் பக்கத்துல வர, கனகா அவங்கள லைட்டா இடிச்சு தள்ளிட்டு, ஏய் ஹஸ்பண்ட் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு மனோஜ் கைய பிடிக்கிறாங்க, வந்து வாங்கி கொடு அப்படின்னு கனகா கேட்க, நீங்க போய் ஃப்ரிட்ஜில் இருங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மொட்டை பாஸ் சொல்றாரு. மனோஜ் அப்படியே கொலை நடுங்கி போய் நிக்க ரோஹிணி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மெதுவா சந்தேக கண்ணோட மனோஜ் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இத பாக்குறப்போ மனோஜ் செம்மையா மாட்டிக்கிட்டாருன்னு தான் தோணுது. என்ன சொல்லி ரோஹிணிய சமாளிக்க போறாரு? இதுக்கப்புறம் ரோஹிணி டைவர்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.